வணக்கம். ஸ்ரீ காளியம்சனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகை ரகுராமன். நம்ம இன்னைக்கு பார்க்க போது பாத்தீங்கன்னா 2026 ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். 2026 இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பார்க்க போறாங்க. 14ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 2026 அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுல 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்க போகுது? செல்வத்தை கொடுக்குமா, துன்பத்தை கொடுக்குமா, துயரத்தை கொடுக்குமா, அல்லது கடன் அடையுமா, இல்ல இந்த ஆண்டு திருமணம் நடைபெறுமான்னு காத்திருக்க பல கோடி பேருக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்குமா நடக்காதா, உயர்கல்வியாக காதுகளுக்கு உயர்கல்வி கிடைக்குமா கிடைக்காதா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர் படிப்பு, அதே மாதிரி உயர் வேலைக்கு ப்ரமோஷனுக்கு என் நம்பர் ஆஃப் அந்த ஆர்வங்களோட காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம சேனல்ல இந்த வீடியோஸ்ல பதில் சொல்லி இருக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதுங்க. இந்த வீடியோட ஒவ்வொரு செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூபான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், எடுத்து பாருங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது அதிகப்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணாத வாடிக்கையாளர் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுங்க, உங்களோட விலை மதிப்புல பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுத்துட்டு கூடவே ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட விருப்பம் வந்து இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயராசிகள் பார்க்கணும், ஜாதகம் எழுதணும், என் நம்பர் ஆஃப் ஜாதகம் சம்பந்தமான வினாக்களுக்கு விடையை தெரிய வேண்டும்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு கால் பண்ணி எப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு நான் வணங்கக்கூடிய இந்த காலின் திருவடி அந்த மறுபடியும் வணங்கி கொண்டும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம நிகழ்ச்சிகளை நம்ம உள்ள போகலாங்க. இப்போ 12 ராசிக்கும் 1 by 1 பார்த்துட்டு வரும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ராசி பிளஸ் லக்னம் என்று சேர்த்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணம் நீங்க மேச ராசி இருக்கீங்க, மேச ராசிக்கும் பார்த்துக்கணும். அதே மாதிரி துலா லக்னம் வேணும், துலா லக்னத்துக்கு பார்க்கணும். ரெண்டு பண்ணி கம்பாரிசன் போடும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். ஏன்னா ராசி பிளஸ் லக்னம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சோ உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. வீடியோவில் ஒவ்வொரு செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் நிறைய இருக்கு. ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. இப்போ வாங்க 1 by 1 நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். மேச ராசி தைரியமும் வீரமும் அந்த தைரியத்துக்கு உருத்தான மனோபலத்தையும் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை ஆட்சி நேரம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்த்து வருங்க. மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அதாவதுங்க இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த தமிழ் புத்தாண்டுல கிரகங்கள் எப்படி பொசிஷனாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல டிஃபால்ட்டா சனி பகவான் இருக்காரு. 12ஆம் இடத்துல டிஃபால்ட்டா சனி பகவான் இருக்காரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகு பகவான் நிற்கார். 12ல சனி, அதே மாதிரி 11ல ராகு பகவான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பார். கேது பகவான் 5ஆம் இடத்துல. இதுதான் உங்களுடைய பிளானரி பொசிஷன். இதுல பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல பொசிஷன் ஆகியிருப்பார். ஜூன் மாதத்துக்கு அடுத்து பாருங்க குரு 4ஆம் இடத்துக்கு வந்துருவார். புரியுதுங்களா? சோ இந்த அமைப்புக்கு எப்படி சார் பலன்கள் இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல குரு, இந்த குரு 4 வராருங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்காருன்னா எப்படி சார் இருக்கும்? குரு 4ஆம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம நண்பர்களை பகைச்சிக்கிற அமைப்பு வரும். ஒரு சில அமைப்புகளை நண்பர்களை பகிர்ச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். சண்டை போடுறோம் சில நேரங்கள்ல. சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குரு 4ல வந்துச்சுன்னா ஸ்நேக விரோதம் நம்ம சொல்லுவோம். ஸ்நேகனுடைய அந்த விரோதத்தை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு சந்திரன் இங்க இருக்காரு பாத்தீங்களா? இங்க சந்திரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு 12ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துக்கு வர 12ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல உட்காரு ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா சொல்றேன்னா பாத்தீங்கன்னா அதாவது குரு இங்க உச்சமாகிறார். 4ஆம் வீட்டுல குரு இங்க உச்சமாக போறார். அதே சமயத்துல குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு இங்க பொசிஷன் ஆகிறார் இல்லைங்களா? குரு 2ஆம் தேதி வர்றாருன்னா அது வரையும் குரு இங்க 3ல இருப்பார். இவர் பாத்தீங்கன்னா விரையாதிபதி 12ஆம் இடத்த அதிபதி குரு. புரியுதா? இவர் இங்க 4ஆம் இடத்துல அம்மா என்ன சார் நடக்கும்னா வண்டி வாகன வீடு யோகம் உண்டாகும். முதல்ல பார்த்தா நல்லது பேசும். வண்டி வாகன வீடு வாங்குற அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்படி கொடுக்க போறாரு? 4ஆம் இடத்துக்கு வராரா? இவரு வந்தோடனே இவருக்கு 3 பார்வைங்க. 5, 7, 9 குருவோட பார்வை இல்லைங்களா? சோ இதுல குருவோடைய பார்வைகளை மிக முக்கியமான பார்வை 9ஆம் பார்வை எங்க போகுது? 12ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ 9ஆம் பார்வை 12ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருது. பொசிஷன் ஆகிடுதுங்களா? அப்ப எப்படி இருக்க போகுது? அப்போ விரயம் உண்டுங்க. என்னங்க சார் வாங்குவோம்னு சொன்னீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. பண விரயமானாதான் கார் வரும், பண விரயமானாதான் வீடு வாங்க முடியும், பண விரயமானதான் நகைகள் வாங்க முடியும். ஒண்ணு போக ஒண்ணு வரும். இது சுபமாக இருக்கும். என்ன சார் நீங்க சொல்றீங்கன்னா ஆமாங்க, சுப விரயம். இப்போ நமக்கு எல்லாம் 10 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அது நம்ம எதுலயோ ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல நம்ம எதுலயோ செட் பண்ண ஏதோ போட்டு நம்ம பணம் வீணா போச்சுன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? அதே நம்ம விரயம் பண்ணி வாங்கிட்டு வரோம். இப்போ அந்த 10 லட்சம் கொடுத்துரு இடம் வாங்குறோம். எப்படி இருக்கும் மனசு? நான் இடம் வாங்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஃபர்ஸ்ட்ல இது நடக்குங்க. யாரெல்லாம் இடம் வாங்கணும், யாரெல்லாம் வீடு வாங்கணும் மேச ராசிக்காரங்க பிளான் வச்சிருக்கீங்களோ இந்த தமிழ் புத்தாண்டுல ஜூன் மாதத்திற்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா நீங்க இந்த இடம் வாங்க ஆரம்பிச்சுக்கோங்க. 14ஆம் தேதி
4வது மாசம் 26ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு இருக்கு. பிராபவ வருடமா நமக்கு வருது. ஓகேங்களா, பராபவ வருடம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள், குரு 4ல இருக்காரு. முதல்ல அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் கவனமா எடுத்து பார்த்துக்கோங்க. என்ன சார், குரு தானே சார்னா, குரு விரையாதிபதி தாயார் சார்ந்த வந்து அமரும் போது தாயாருக்கு உடல் உபாதைகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிநேகிதன் வகையில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குற ஐடியா இல்லைனா கூட செலவுகள் வைக்க கூட வாய்ப்பு. வண்டி இருக்கும், நம்ம ஆள் நம்ம சர்வீஸ் பண்ணாம இருப்போம். இந்த காலம் நம்ம அந்த வண்டியை நம்ம சர்வீஸ் பண்ணுவோம், வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், புது வண்டியை பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவோம். ஏதோ சம்திங் உங்களுக்கு வைடு சம்பந்த வகையில நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கு போகுது. குருவுடைய பார்வைகள் எங்க இருக்கு? 8ஆம் இடத்த குரு பாக்குறார். 8ஆம் இடத்த குரு பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அழுத்தங்கள் குறையும். அது வீடு சார்ந்த அழுத்தமாக இருக்கலாம், இல்ல வேலைகள் எதுலயாச்சும் இருக்க அழுத்தம் ஒன்னும் குறையும். சப்போர்ட்டிக்கு ஆள் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உழைப்பு இல்லாத வருமானம் கூட வருங்க. எங்கேயோ பணம் பேர் லாக் ஆச்சுங்க. எனக்கு 4 வருஷம் முன்னாடி பணத்தை கொடுத்தேன், அவன் திருப்பியே தரலனா குருவுடைய பார்வை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்த குரு பாக்குறாரு. 4ல குரு வந்து ஒரு கேந்திரத்துல அவர் அமர்ந்து தன் பார்வையால மறு கேந்திரத்தை அவர் பார்க்கும்போது என்ன சார் நடக்கும்னா, வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை எனக்கு மாற்றம் செய்யணும், வேலையை நான் வந்து மாத்திக்க போறேன், நான் வந்து இந்த வேலை எனக்கு வந்து பிடிக்கல, உங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நீங்க நம்பலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை 12ஆம் பார்வை நம்ம சொல்லியாச்சு இல்லைங்களா, ஒரு சுபகரையும் நமக்கு காத்துட்டு இருக்கு. சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சனி எடுத்து பார்ப்போமே. இந்த சனி நம்ம மெயினா பார்க்கணும். சனி வந்து 12ல உட்காராரு சார். சோ சனி 12ல மேசராசி எப்படி சார் இருக்கும்னா, 7ரை சனியில இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு, குரு பேச்சுக்கு பிறகு குருவுடைய பார்வைகள் சனியின் மேல விழும்போது சனியுடைய தாக்கம் குறையும். 7ரை சனியுடைய தாக்கம் குறையும். புரியுதா? அதே சமயத்துல 7ரை சனியோட தாக்கம் நமக்கு குறையுதுன்னு எடுத்தா கூட 11ல ராகு அபிலாசைகளை தூண்டி விடுவாங்க. குறிப்பா வண்டி வாகனத்தை குரு பகவான் வாங்கி கொடுத்துருவாரு. இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, நம்ம வண்டியில வேகமா போக, வண்டியில நம்ம எப்போ 60 தான் போவோம். அப்ப அந்த வேலையை காட்ட போனா நம்ம மனசுக்குள்ள ஆசை வரும். 60ங்கிறது 120க்கு போகும், 140 வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு மேக்ஸிமம் அவ்வளவு ஸ்பீட் நம்ம போவோம். அப்படி போகும்போது சனி டபார்னு முடிச்சு பார்ப்பார். ஸ்கிட் ஆகி கீழே வந்து கைகள் உடச்சுட்டுரும். சோ என்ன சொல்றோம்னா, வண்டி வாகனம் வரும், வாங்குருவீங்க. அந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது பாதுகாப்போட பயணம் செய்ய வேண்டும். ஹெல்மெட் போட்டுக்கணும், கார்ல போனா சீட் பெல்ட் போட்டுக்கணும், வண்டியில பிரேக் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும், அடிக்கடி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் கரெக்டாக ப்ராப்பரா பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? சோ அதே சமயத்துல இரவு நேர பயணத்தை நமக்கு தவிர்த்துக்கணும். 12ஆம் இடம் இல்லைங்களா, அயன சயன போக சுகஸ்தானம். புரியுதா? இந்த ஜூன் மாசம் வரைக்கும் கூட பாதி பேருக்கு தூக்கம் சரியில்லாம இருக்கும், தூங்கவே மாட்டேன், நைட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. புரியுதா? சோ அது ஒரு பக்கம். 2வது சனினா சூழ்ச்சிங்க. சனினா சூழ்ச்சி. இப்போ ஒரு மனிதனுக்கு அம்மா, அப்பா, பெற்ற பிள்ளைகள், அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி, இந்த உறவுகள் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தீங்கு இழைக்காத உறவுகள். புரியுதா? அப்போ இங்க சனி பகவான் வந்து 12ல உட்காராருன்னா சந்திரனுக்கு மிக அருகாமையில சனி பகவான் உட்காரு. அப்போ மிக அருகாமையில சனி பகவான் வந்துட்டாருன்னா என்ன சார் நடக்கும்னா, முதல்ல தூக்கம் கெடுதா. 2வது வந்து பாத்தீங்கன்னா வந்து சனி சந்திரனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாரா. சனி சந்திரன் கன்ஃபியூஸ் பண்ணும்போது எப்படி நடக்கும்னா, நம்ம தேவையில்லாதவங்களோட பேச்சு நம்ம கேட்கணும். கேப்பார் பேச்சு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம கேப்பார் பேச்சு கேட்டு ஆடலாம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கேப்பார் பேச்சு கேட்டு ஆடக்கூடிய காலமாக இருக்கும். நமக்கு நல்லது நினைக்கிறவங்க நமக்கு கண்டிப்பா நிச்சயமா தெரியாதுங்க. குறிப்பா வீட்டுல அப்பா அம்மாவோட சண்டை போடுவோம். இது மாதிரி சண்டைகள் நம்ம குறைச்சிக்கணும். புரியுதா? எது சரி எது கரெக்ட் நம்ம யோசிச்சு செயல்படக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வள்ளுவர் வாக்கு. சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சார் நடக்கும்னா, நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ண ஆள் நிறைய வரும். கேப்பார் பேச்சு கேட்டு நம்ம செயல்படுற மாதிரி, குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வர்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல சனி 12ல வந்து அமரார்னா வந்து பாத்தீங்கன்னா வியாதி இருக்குங்க, உடல் வியாதி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை கொடுக்கும். சனி இல்லைங்களா, சனி செவ்வாய் ராகு இதெல்லாம் 12ல வந்து உட்கார்ந்தாவே நமக்கு என்ன பண்ணணும்னா உடல் வியாதியை கொடுக்கும். அதே சமயத்துல வந்து செலவை கொடுக்கும். அப்போ உடல் வியாதி இங்க கொடுக்க போகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், உடலை பராமரிச்சு பேணி காத்து கொள்ள வேண்டிய நம்மளுடைய மிக முக்கிய கடமையாக இந்த ஆண்டுகள் நீங்க எடுத்துக்கணும். உங்கள் உடலுக்கு ஏற்கக்கூடிய உடற்பயிற்சியை பண்ணணும். ஜோசியர் சொல்லிட்டாருப்பா, நான் நாளைக்கே போயிட்டு ஜிம்ல சேர்ந்துடுறேன்ப்பா, 10 கிலோ 50 கிலோ தூக்கணும்னா அதுவே உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும். உங்கள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடற்பயிற்சிகளை தொடர்ச்சியா பண்ணுங்க, தியானம் இருங்க, சரியான உணவை சரியான நேரத்துல எடுங்க. அதே மாதிரி கை கால்கள்ல அடிபடுற வாய்ப்புகள் உண்டு, கீழே போகும்போது பார்த்து போகணும். பள்ளம் மேடு நமக்கு தெரியாது, ஏடர்கிட்ட கீழே விழுந்து கைகால உடச்சுப்போம். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்தை நம்ம கவனமா இருக்கக்கூடிய காலம். சரி, சனியோட பார்வை எங்க சார் இருக்கு? சனியோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்குங்க. அப்ப நம்ம பேசுற பேச்சு கவனமா இருக்கணும். தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த பாக்குறோம் இல்லைங்களா? சோ இங்க பார்க்கும்போது வருமானம் கொஞ்சம் குறைகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு பிறகு குருவோட பார்வை அங்க வரும்போது டேலி ஆயிடும்.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறுற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து உங்களுக்கு பிளஸ்ஸா மாறிக்குங்க. ஜூன் மாசம் வரைக்கும் தான் கொஞ்சம் டைட்டா இருக்கும் பைனான்ஸ்ல. ஜூன் மாதத்துக்கு பிறகு பைனான்ஸ் நல்லா நீங்க நேரி வந்துருவீங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு தீர்க்க முடியாத கடனை தீர்க்கிற அமைப்புகள் வரும். பாதி பேர் வந்து கடன் வாங்குவாங்க. இதுல சிலருக்கு சுயஜாதக அமைப்பின்படி இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா வந்து வலுவா இருக்காருன்னு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்த நோய் நொடி பின்னிப்படி அவர் பார்க்கும்போது எப்படின்னா கடன்கள் தீரும். புரியுதுங்களா? சோ பாவி வந்து பாவஸ்தானத்துல இருக்கலாம், மறைவு ஸ்தானத்துல அந்த அடிப்படையில வந்து கடன்கள் நீங்கும் பாதி பேருக்கு. பட் இருந்தாலும் சனியுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருக்கு. தகப்பனாருக்கு உடல் உபாதைகள் கொடுக்கும். குறிப்பா தகப்பன் கூட தான் சண்டையே வரும். ஒரு அப்பா கூட தான் சண்டை வரும். அப்பாவோட கொடுக்கும் சண்டை வரும். பட் கவனமா இருந்துக்குவாங்க. என்ன ஆனாலும் நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் முக்கியம். அவங்க இல்லாம நம்ம வரலங்க அந்த ஒரு தாற்பயத்தை பண்ணி உணர்ந்தீங்கன்னா இப்போ வாழ்க்கை சூப்பர். சரி சார், இவ்வளவு நீங்க சொல்லிட்டீங்களே, எனக்கு என்ன சார் பரிகாரம் இருக்குன்னா, இதுல பரிகாரம் நான் எடுத்து பார்க்கும்போது வந்து பரிகாரம் ஓவராலா எடுக்கும் போது இதுல வந்து இந்த சனிக்கு நான் வந்து பர்டிகுலரா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நான் சொல்றேன்னா, சனிக்கு என்ன ஹனுமன் வழிபாடு வச்சுக்கோங்க. ஹனுமனுக்கு வடமாலை சாத்துங்க, வெத்தலை மாலை சாத்துங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல விரதம் இருங்க, சனிக்கிழமைகள்ல அன்னதானம் கொடுங்க. ஒரு முறை வந்து திருநறையூர் போயிட்டு மங்கள சனியை கும்பிட்டுட்டு வாங்க. திருநறையூர் அவர் குடும்பத்தோட இருப்பார். எந்த ஏழரை சனியா இருந்தாலும் சரி, அட்டம் சனியா இருந்தாலும் சரி, அங்க கும்பிடக்கூடிய ஒரே இடமா திருநறையூர் மங்கள சனியை போயிட்டு குடும்பத்தோட சனியை போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. சனிக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்ல பெருமாளுக்கு, ஹனுமனுக்கு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஏனைய தெய்வம் நெய் தீபம் போடுங்க. அந்த ஆழ்த்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு மட்டும் நல்லெண்ணெயில தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் மிக மிக கடுமையா குறையும். நவகிரக சனியை வணங்கும் போது மட்டும் மறைவா நின்று வணங்கிக்குவாங்க. நேரம் நின்று வணங்காதீங்க. திருநறையோ நீங்க நேரம் வணங்காலும் தப்பே கிடையாது. சரி. சோ அதே மாதிரி ராகு 11ல உட்காரும் போது நமக்கு விபத்து கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படின்னா நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு இருந்தா இது எந்தவித வழிபாடுமே தேவையில்லை. நம்ம போகும் நாங்க அப்படியே வந்து இந்த இது அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திருவும் ஆக்சிலேட்டர் அது வேற லெவல்ல போய் முடியும். சோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போதும். அப்படி வழிபாடுகள் முக்கியம்னு வந்து போதும். இந்த ராகுவை எடுக்கும் போது அன்னை கருமாரி அம்மனுடைய வழிபாடு நல்லா இருக்கும். இந்த ராகால வேலையில இந்த ராகுக்கு கருமாரி வழிபாடு பண்ணிக்குவோம். குருவை பொறுத்த வரைக்கும் எந்த வித பரிகாரமும் தேவை நல்லதா இருக்கு. கேது 5ல உட்காரும் போது 5ங்கிறது புத்திரஸ்தானங்க. குழந்தைகள் வகையில ஒரு சிறு கஷ்டங்கள் சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்துல பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா அதுல கொஞ்சம் வில்லங்கள் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்களையும் இந்த குழந்தை வகைகள் பிரச்சனையும் தீர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயன் வழிபாடுடன் கூடிய விநாயகர் வழிபாடுகள் மேற்கொள்றீங்க. சங்கடகர சதுர்த்தி விரதம்லாம் இருக்கும்போது இந்த பிரச்சனை அப்படியே படிப்படியா நீங்குங்க. பொதுவாக இல்லத்தரசி எடுத்துனா பார்க்கும்போது இல்லத்தரசி இந்த காலத்துல வந்து பாருங்க உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. அதே மாதிரி வந்து பாருங்க இதுல வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வேலையும் செய்ய வேணும். உங்களுக்கு கடமையை மட்டும் செஞ்சு நீங்க எதுவும் யாருக்கும் ஆர்கியூ பண்ண தேவை. உங்களை பத்தி நீங்க ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. வேலையை செஞ்சீங்கன்னா நீங்க பாட்டா போயிடுங்க. ஏன்னா உங்களோட வாயை கிளப்பி சண்டை போட ரெடியா ஒரு கூட்டமே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. குடும்பத்தை தான் பார்க்கணும் கூடாது. குடும்பத்தை பார்க்கும்போது நம்மளுடைய உடலையும் நீங்க பார்த்துக்கணும். மட்டும் பார்த்தோம்னா படிக்கிற மாணவர்கள் படிப்புல கவனமா இருக்கணும். கூடா நட்பு கெடுத முடிகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத நட்புகள் வேண்டாம். படிக்கிறது மறந்து போற அமைப்புகள் உண்டு. திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. எக்ஸாம் நேரம்லாம் கவனமா இருங்க. அந்த நேரம் தான் முதல் தலைவலிக்கும், ஜுரம் அடிக்கும், பிரச்சனை போகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும். 7 சனி கடையத்துல உட்காந்துருக்காரு. குருவும் 12ஆம் இடத்த தான் அவர் பாக்குறாரு. நமக்கு வந்து ஷேர்ல லாபம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா சனி இருக்கும்போது நம்ம கவனமா இருக்குது பெட்டர். ஒரு 100%ல வந்து 50% உங்களோட பேக்கப் வச்சுக்கிட்டு 50% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண நல்லா இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஓவராலா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹனுமன் வழிபாடு நல்லா இருக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுமை இருக்கணும், கோவப்படக்கூடாது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும், உடல் ஆரோக்கியம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்து டயத்துக்கு தூங்கி டயத்துக்கு எழுந்திருக்கணும். கொஞ்சம் படபடப்பு கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம உடலை கண்ட்ரோலா பேணி காக்குறதா இந்த காட்டம் மிக முக்கியமா இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ப்ரொஃபஷனல் லிங்க் ஷேர் பண்ணி விடு. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, அடுத்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் இந்த ராசி பலன் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த ராசி பலன்கிறது பொதுவான ராசி பலன். 12 ராசிக்கும் இது வந்து பொதுவான ராசி. உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. உங்களோட ராசிக்கும் உங்களோட லக்னத்துக்கும் எடுத்து பார்க்கும்போது இதோட அக்யூரசிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பு தசை என்ன நடக்குது, நடப்பு புத்திநாதன் என்ன போறாரு, அந்த புத்திக்குள்ள போகக்கூடிய அந்தாரங்கள், அதாவது நடப்பு தசாநாதன் யாரு, நடப்பு புத்திநாதன் யாரு, நடப்பு அந்தாரநாதன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இவைகள் உங்களோட லக்னத்துக்கு சுபரா பாவரா எந்த வீட்டுக்கு அதிபட்சமா ஒரு கால்குலேஷன் இருக்கு. அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகம் எப்படி சார் பாக்குறதுன்னா, உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியர் நாங்க பரம்பரை வழி ஜோதிடர் தான். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. நீங்க நம்பருக்கு கால் பண்ணி எப்ப வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சுய ஜாதக அடிப்படையில தசாநாதன்
அந்த புத்தினான அந்த அந்தாநாதனை பொறுத்து தான் இதனுடைய பலன்கிறது உங்களுக்கு வந்து 50% மேட்ச் ஆகுதா 100% மேட்ச் ஆகுது புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுங்க. ராசி பலன்ல இந்த பாதிப்பு இருக்குன்னு அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாம பொதுவா எல்லாருமே வந்து பசியை ஆற்றும் போது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் நம்மளை காப்பாற்றும். தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம தொடர்ந்து நம்ம தானம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்களை பேணி காக்கணும். நம்மளுடைய பெற்றோர்களை பேணி காக்கணும். ஏன்னா சொல்றோம்னா நம்ம வந்து பெற்றோர் நம்ம நல்லா வந்து பத்திரமா பாத்துக்கிட்டோம்னா அடுத்த பிறவியில நம்ம குழந்தைகள் நல்லா பார்த்துக்கணும். இந்த பிறவியில நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்க தவறும் பட்சத்துல நம்ம அடுத்த பிறகு வரோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேஷன்ல நம்ம பேரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன நிலையை அனுபவிக்கிறாங்களோ அதே நேரம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி புரியுதுங்களா. ஸோ எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா. அதனால பெற்றோர்களை இன்னையும் கைவிடாதீங்க. அவங்களுடைய குறைகளை எதுவும் வந்து பெருசா நீங்க எடுத்துக்காதீங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம எவ்வளவு நம்ம குறைகள் கூட்டம் நம்ம மேல இருக்கும். நம்ம அப்பா அம்மா பெருசா எடுத்துக்க போறதில்ல. வயசாக அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கு சம்பந்தம் புரியுதுங்களா. சோ பெற்றோரும் நல்லா வச்சுப்போம், அவங்களை பத்திரமா பார்த்துப்போம். நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருப்போங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறது நம்பர் இருக்கு, நீங்க டெக்ஸ்ட் பண்ணி எப்ப அப்பாயின்மெண்ட் வைக்கீங்க. நான் உங்க அன்பு அன்பு கார்த்திகை. நன்றி, வணக்கம்.